சேலம் மாவட்டத்தில் இத்தனை நிர்வாகிகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 15 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் மிக வலுவாக வளர்வதற்கு தமிழ் தேசியம் என்கிற அந்த கருத்திலை முற்றுமுதலுமாக உள்வாங்கி தமிழீழ தேசிய தலைவன் அந்த இயக்கத்தின் தலைவராக மானசீகமாக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் கட்சி தலைமையிடம் தலைவரிடம் தங்கள் உயிரியை கூட அந்த கட்டமைப்புக்காக அந்த இயக்கத்திற்காக தரக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உண்மையிலே என்னுடைய ரத்தம் சீமான் உங்களெல்லாம் இழந்தது, உங்களை மிஸ் பண்றது, உங்களெல்லாம் விட்டது உண்மையிலேயே அது அவருக்கு ஒரு பேர் இழப்பு தான். நான் கூட நினைப்பேன், ஆரம்ப காலத்தில் அவரோட பழகியவன், அவருக்கான சில பங்களிப்பாற்றிவன், ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பம் வந்த ஒருவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்கள், இத்தனை பெண்கள், ஆண் பெண் ஒரு அன்பை பெற்று இப்படி வளர்ந்து வராரு. இது என்றைக்காரங்க நம்முடைய தோழமை நட்பு சக்தி தான் சொல்லி என் கட்சியுடைய ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் நாம் தமிழ் தம்பிகளோடு யாரும் சண்டை போடக்கூடாது, யாரும் முகநூல் பக்கத்தில் பின்னோட்டம் எழுதக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு சீமான குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் அறிவுரை வழங்குவோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும். காரணம், என்றைக்காக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து உண்மையிலேயே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை இந்த மண்ணில் நான் படைக்கணும் என்பதை மனசார நான் விரும்பினேன். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வருத்தப்பட்டு சொன்னது மாதிரி நம்முடைய இன்றைக்கு விலகியிருக்கிற என் அன்புக்குரிய நண்பர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் அறிவித்திருக்கிற 4 பக்க அறிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் படிச்சீங்க அப்படின்னாலே புரியும். ஏன் இப்படி மாறினாரு, யாரால மாறினாரு, எதற்கு இப்படி மாற்றப்பட்டார் என்பதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது. உலகத்தின் பல முனைகளில் இருந்து உலகத் தமிழர்கள் என்னை தொடர்பு கொண்டு என்ன உங்க ரத்தம் இப்படி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் கேட்கறாங்க. என்னால் பதில் சொல்ல முடியல. பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நம்முடைய உறவை நாமே குறை கூறி விமர்சனம் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் கடந்து செல்கிறேன். பல தம்பிமார்களுக்கு நான் ஏற்கனவே தொலைக்காட்சி ஊடக விவாதங்களிலே சொல்லியிருக்கிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால், முரண்பாடு இருந்தால், நீங்கள் தமிழ்நாட்டில் 2 அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட 2 அரசியல் கட்சிகள் தான் தங்கள் கொள்கை தலைவராக, வழிகாட்டி தலைவராக, முன்னெத்தி ஏறாக அந்த கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களின் உள்ளங்களிலும் விதைத்த ஒரு மகத்தான தலைவன் மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன். அப்படி ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற 2 அரசியல் கட்சிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அன்பு உறவுகளுக்கு ஏதாவது மாச்சரியம் இருந்தால், கருத்து முரண்பாடுகள் இருந்தால், நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கோ, காங்கிரசுக்கோ, திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ அல்லது பிரிதொரு அரசியல் கட்சிக்கோ செல்வதை காட்டிலும் நீங்கள் என்னோடு கைகோர்த்து கரம் கோர்த்து களமாட வாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஏதாவது மாறுபாடு இருந்தால், கருத்து மோதல்கள் இருந்தால், தொடர்ந்து பயணிக்க இயலாத சூழல் இருந்தால், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த வேண்டுகோள் இனியும் வைக்க முடியுமா என்று சொன்னால், என்றைக்கு இங்கு தங்கதுரை சொன்னது போல் சங்கி என்றால் சக தோழன் என்றும், குருமூர்த்திகளும் சோக்களும் பாண்டேக்களும் எச் ராஜாக்களும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லி அரசியல் மடைமாற்றம் செய்ய தொடங்கியதோ அன்றிலிருந்து நான் அந்த அறிவிப்பினை திரும்ப பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் ரொம்ப நிதானமாக என்னுடைய ஒவ்வொரு அடியும், கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் திட்டமிட்டு சரியாக நகர்த்தி, நான் எதையெல்லாம் கடந்த 13 ஆண்டுகளாக என் கட்சியில் செயற்குழுவில், பொதுக்குழுவில், தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என் கட்சிக்காரர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தவனோ அதை நிறைவேற்றி இருக்கிறேன். எனக்கு கூட ஒரு ஆசை இருக்கு, அது கட்சி பொதுக்குழு அனுமதிச்சா நான் அதை செய்ய தயாரா இருக்கிறேன். 6 முறை நான் தேர்தலில் சந்திச்சிருக்கிறேன், 3 முறை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரு சுமார் 45 ஆண்டு காலம் ஒரு அரசியல் அனுபவம் எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றோடு 2 பின்னி நான் அரசியலுக்கு வந்த வாழ்வு எனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இளைஞர்களை தேர்வு செய்து லஞ்சம், லாவண்யம், ஊழல், முறைகேடு, குற்றச்சாட்டு, பாலியல் பிரச்சனை, அடுத்தவன் பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படாத நல்ல இளைஞர்களை போதை, வாஸ்து, குடிக்கு அடிமையாக இல்லாத
அப்படிப்பட்ட இளைஞர்களை தயார் செய்து அவர்களுக்கான ஒரு அரசியல் அதிகாரங்களை வழங்கி அவர்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய அனுமதித்து நம்ம அழகு பார்க்கணும் அப்படின்றது ஆசை. எனக்கே இப்ப நான் தமிழ்நாடு முழுக்க எங்க மாநில தேடிட்டு இருக்கேன். அடுத்த முறை நான் பண்ருட்டி தொகுதியில நான் நிக்கிறதுக்கு பதில் இந்த கட்சிக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்களை நான் என்னுடைய எதிர்பார்ப்பை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியவர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்க கூட நிறுத்தி நீ எம்எல்ஏக்கு அனுப்ப. அவர் சேலத்துக்காரியா பண்ருட்டில் நிற்கிறாரு, பண்ருட்டிக்காரியா சேலத்தில் நிற்கிறாரு, இதெல்லாம் நம்ம கட்சியில கிடையாது. நமக்கு நாம தலைவரை நேசிக்கிறோம், அந்த தலைவரை படத்தை வச்சிருக்கிறோம் கட்சியில, பேனர்ல, வண்டியில, வாகனத்துல, பாக்கெட்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு குடிக்கு அடிமையா இருக்கிறது, பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறது, தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடுறது, இந்த தவறுகள்லாம் செஞ்சு என்னால் மன்னிக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாலும். மாவீரர் நாள் என்பது முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது நம்ம கட்சியினுடைய உயிர் நாடி இதயம் போன்ற 2 நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துறோம். இப்போ அதுக்கு வரும்போது ஒரு ஒழுங்கு வேணும், அதுக்கு வரும்போது ஒரு கட்டுப்பாடு வேணும், அதுக்கு வரும்போது ஒரு தலைமை பண்புகள் வேணும். அது அந்த மாதிரி தருணங்கள்ல ஒரு கட்சிக்கு வந்துட்டாலே குடிக்கக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய பொது வாழ்வில் 2001 இருந்து என் வீட்டுக்கு யாரும் குடிச்சிட்டு வர்றதை நான் அனுமதிக்கிறது இல்லை. என்னை பார்க்க யாரும் குடிச்சிட்டு வரமாட்டாங்க. தம்மு அடிச்சுட்டு அந்த நாத்தத்தோட என் அறைக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால நான் இன்னை வரைக்கும் அந்த தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சு சரியா நடத்திக்கிட்டு வரேன். ஆனா புதுசா வந்தவங்க சில பேருக்கு அதை ரொம்ப அலட்சியமா நீங்க நினைக்கிறீங்க. தலைவர் மன்னிச்சுருவாரு, அப்ப மன்னிப்பேன். 3 மாசம் பார்ப்பேன், 4 மாசம் பார்ப்பேன், 6 மாசம் பார்ப்பேன், 1 வருஷம் பார்ப்பேன். அப்புறம் உங்ககிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேன், நான் மட்டும் என் வேலையும் பார்ப்பேன். அப்புறம் நாளைக்கு எந்த நல்லது கெட்டது சிக்கல் வந்தா கூட உங்க போனை நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க கட்சிக்காக வந்துட்டீங்க, உழைச்சிருக்கீங்க. உங்களை இப்ப நான் மற்ற கட்சி மாதிரி உடனே அடிப்படை நீக்கிறதோ அல்லது எனக்கு இந்த பிசுறு அப்புறம் வேற ஏதாவது வார்த்தை சொல்றது சாக்கடை அடிப்பு அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்காக உழைச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டுருக்கீங்க, என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு பணி செஞ்சிருக்கீங்க. உங்களை எனக்கு இழக்க மனமே இல்லை. ஆனா நீங்க திரும்ப திரும்ப நான் சொல்ல பல கூட்டங்கள்ல பல இடங்கள்ல அட்வைஸ் பண்ண அதையெல்லாம் பொருள்படுத்துறதே இல்லை. இந்த தப்பான காரியத்தை திரும்ப செய்யறது, குடிச்சிட்டு வந்து நிற்கிறது, திரும்ப தப்பான காரியத்தை ஈடுபட்டு போலீஸ் பிரச்சனைக்கு ஆகுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் என்னோட செயல் ஒன்றும் பேச்சு ஒன்றும் செயல் ஒன்றும் இருக்கக்கூடாது. அவன் தலைவன் இல்லை, தலைவனுக்கு அழகும் இல்லை, தலைமைக்கு அழகும் இல்லை. அப்ப நீங்க என்ன கோபப்படுத்தாம பழைய கட்சிக்காரங்க புது கட்சிக்காரங்க வந்து இணைந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு தலைவன் தவறு செஞ்சா அந்த தவறு தலைவனை சுட்டி காட்டணும். தலைவா இன்னைக்கு நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சுட்டி காட்டணும். இதெல்லாம் புரிஞ்சுதான் நான் உங்களை எல்லாரும் திருத்த முயற்சி பண்றேன், உங்களுக்கு அறிவுரை வழங்குறேன், உங்களை இப்படி நடந்துக்குங்கன்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் நீங்க திரும்ப அதே தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் தான் அது உங்களுக்கான ஒரு ஹேபிட், பழக்கமா அடிக்டா இருக்கலாம் இந்த குடிப்பழக்கம். அது தயவு செய்து அதை நீங்க விட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளை நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அதை சொல்றேன். நல்லா திரும்ப அண்ணா எப்ப பார்த்தாலும் இதையே நம்மளை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. அதுக்கு அடிமையா இருக்கின்றவங்க கண்டிப்பா அதை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். வெட்டி விளம்பரம், வெட்டி ஆடம்பரம் கூடவே கூடாது. அதே மாதிரி என்னை வரவேற்க வரும்போது எக்காரணத்தை கொண்டோ என்னை பார்க்கும்போது சால்வை போடக்கூடாது, மாலை போடக்கூடாது, காலில் விடக்கூடாது, வெடிக்கக்கூடாது. பெரிய 40 அடி 50 அடி பதாகி கட்டுவிட்டு வைக்கவே கூடாது. அது எல்லாம் அதை வைக்கிறதுக்கு யாரும் நீங்க பெரிய செல்வந்தர் விட்டு பிள்ளைகள் கிடையாது, நிரந்தர வருமானம் உள்ளவர்கள் கிடையாது. ஏதோ அன்றாட உழைப்பு அன்றாட வருமானத்தை போட்டு தான் எல்லாம் ஷேர் பண்ணி அதை பண்றீங்க. அது வேண்டாம். அந்த காசை ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு கொடுங்க. ஒரு ஆசிரமத்துக்கு கொடுங்க, ஊனமுற்றவருக்கு கொடுங்க, ஒரு மனநல குண்டியவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுங்க, தமிழ் திருநாள் பொங்கலுக்கு அந்த ஆசிரமத்துக்கு ஒரு 10 பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, போர்வை எடுத்து கொடுங்க, உணவு கொடுங்க. பிரியாணியே பார்க்காத எத்தனையோ அது மாதிரி ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கு, அங்க போய் ஒரு நல்ல சுவையான உணவு கொடுங்க. இதெல்லாம் ஒருத்தங்க 2 பேர் செய்யறீங்க, எனக்கு அனுப்புறீங்க, பாக்குறேன், அப்படி செய்யுங்க. வீண் ஆடம்பரத்தை வீண் செலவை குறைக்கணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு அந்த விசில் அடிக்கிறது கூடாது. அது விசில் அடிச்சான் குஞ்சுகள், அது விஜய் கட்சி அடிக்கும், நம்ம கட்சி அடிக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் நமக்கான ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்கெல்லாம் நீங்க கடைபிடிச்சு நான் சொல்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு. ஒரு கிராமம் இருக்குன்னா 100 பேர் அதை வாழ்றாங்கன்னா அதுல ஒரு 25% ஒரு 25 பேரை உறுப்பினராக்குங்க. 1000 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு 250 பேர் அப்படி உறுப்பினராக்கி முறையா நேரடியா போய் அவங்கள பார்த்து நம்ம கட்சி நடத்திய போராட்டங்களை சட்டமன்றத்தில் என்னுடைய உரைகளை எடுத்து சொல்லி இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்காக நாங்கள் நிற்கிறோம், லஞ்ச லாவணி ஊழல் இல்லை, நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன் அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, எந்த பாலியல் குற்றச்சாட்டு இல்லை, எந்த காசு வாங்கின குற்றச்சாட்டு இல்லை, யாரையும் ஏமாத்தின குற்றச்சாட்டு இல்லை, யாரையும் மோசடி பண்ண குற்றச்சாட்டு இல்லை. அப்ப அப்படியேப்பட்ட ஒரு லஞ்சம் லாவணியத்துக்கு ஆள்படலை
அவர் பீடி சிகரெட்டு தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஒரு நேர்மையான மாற்று அரசியல் இந்த மண்ணில் சமகாலத்தில் பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு. அவருக்காக நாங்களாம் வந்திருக்கிறோம். நீங்க ஒரு உறுப்பினராக சேருங்க, ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேளுங்க. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் நான் வேண்டுவது என்னன்னா, நான் சினிமாக்காரன் அல்ல, இல்ல நான் பெரிய தொழிலதிபர் அல்ல. தினத்தந்தி, தினமலர், எல்லா டிவி யூடியூப்ல விளம்பரம் கொடுத்து என்னை பிறவைப்படுத்திருக்கேன். என்னை கொண்டு போய் நான் யார், நான் இந்த 40 ஆண்டு காலம் அல்லது ஒரு 30 ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில், தேர்தல் அரசியல் ஒரு 30 ஆண்டு காலத்தில் நான் என்ன செய்திருக்கிற இந்த மக்களுக்கு. இப்ப நான் ஏற்கனவே பத்திரிகாட்ட சொன்னேன்ல, இந்த மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட் நான் கொண்டு வந்தது, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்ட் நான் கொண்டு வந்தது, மழைநீர் சேகரிப்பு என்கிற திட்டம் நான் கொண்டு வந்தது, லாட்டரி ஒழிப்பு, பல குடும்பங்களின் தாலி இருக்கிற லாட்டரி ஒழிப்பு சட்டம் என்னுடைய முயற்சியில் கொண்டு வரப்பட்டது. இப்போது பாலியல் ரீதியாக தவறு மீண்டும் மீண்டும் பாலியல் தவறு செய்வதற்கு தூக்கு தண்டனை என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு என்னுடைய ஆலோசனை, என்னுடைய கருத்துக்கள், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சாதித்திருக்கிறேன். இதையெல்லாம் கொண்டு போய் நீங்க துண்டறிக்கையின் ஊடாக, யூடியூப்பின் ஊடாக மக்கள்கிட்ட சொல்லி, வேல்முருகன் மீது குறை இருக்கா சொல்லுங்கன்னு பகிரங்கமா கேளுங்க. என்னையும் அறியாம என் பேரை சொல்லி எங்கேயாச்சும் தப்பு கிப்பு நடந்திருக்குன்னா யாராச்சும் அது 2 பேரும் கமெண்ட் செக்ஷன்ல ஆமாமா வேல்முருகன் பேரை சொல்லி டிரான்ஸ்போர்ட்ல டிரைவர் கண்டக்டர் வாங்கி தரணும், 5 லட்சம் வாங்கிட்டு எனக்கு காசு திரும்ப வரலன்னு ஒரு பதிவு வந்துச்சுன்னா டக்குன்னு அவனை கூட்ட அவனை கேளுங்க, தம்பி நீ யார்கிட்ட கொடுத்த, எதுக்காக கொடுத்த, இப்ப ரேஷன் கார்டில் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க, வசூல் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி யாராவது கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, திருப்பி உங்களுக்கு வரலையா, அவர் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏ இருந்தாரு, இப்ப இருந்தாரு, அது மாதிரி ஏதாவது சீட்டிங் பண்ணிட்டாரா, இல்ல அரசு புறம்போக்கு நிலத்தை வளர்ச்சி தரேன் ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி கை நீட்டி வாங்கிட்டாரா. அதனால இதெல்லாம் நீங்க இந்த நேரத்துல சேர வரும்போதே நான் முதல் கட்டமா உங்களுக்கு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், எந்த கருத்தோடு பயணிக்கிறேன், எந்த சிந்தனையோடு இயங்குறேன் என்பதை புரிந்து கொண்டு இதில் உடன்பாடு ஆனால், இப்பயும் சொல்றேன், இதில் உடன்பாடு ஆனால் தங்கம் கூப்பிட்டாருன்றதுக்காக நீங்க வரக்கூடாது. நான் சொல்ற இந்த கருத்துக்கள் உடன்பாடாகி என்னுடைய சட்டமன்ற பேச்சுக்கள், நான் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் வேல்முருகன் டி அப்படின்னு பேஜ் இருக்கு, அதுல போய் நீங்க லைக் பண்ணி வாய்ப்பு இருந்தா ஒவ்வொரு ஆண்டும் போய் அப்படி ஸ்காலிங் பண்ணி பாருங்க. நான் நடத்தின போராட்டங்கள், என்னுடைய அறிக்கைகள், இதிலெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு ஒரு பிடித்தம் ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக நாளைக்கே உறுப்பினராகி தொடர்ந்து நீங்கள் என்னுடைய கரத்தை வலுப்படுத்தி இந்த உண்மையிலேயே தமிழ் சமூகத்திற்கு நீங்க விவசாயிகள் படுகிற துயரங்கள், தொழிலாளர் படுகின்ற துயரங்கள், மாணவர் படுகின்ற துயரங்கள், இன்றைக்கு காவேரி முல்லைப்பெரியார் பாலாற்று சிக்கல்கள், மீனவர் பிரச்சனை, இன்றைக்கு தொழிலாளர், உங்களுக்கு தெரியுமா தொழிலாளர் சட்டம் 18 மணி நேரம் 20 மணி நேரம் திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஒற்றை ஆளா நின்று சட்டமன்றத்தில் எதிர்த்து போராடி இந்த சட்டத்தை ரத்து செய்வதில் முழு முதல் பங்காற்றியவர் நான். இது முதலமைச்சர், கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சியும் சட்டமன்றத்திலே பதிவு பண்ணிட்டாங்க. வேல்முருகன் மட்டும் இல்லைன்னா அந்த சட்டம் வந்திருக்கும் அப்படின்னு. அப்ப இப்படி எத்தனையோ செஞ்சிருக்கிறேன். அதை செஞ்சதை சொல்லி மக்களை அங்கீகட்டுங்கள். செய்யவே இல்லாம வாயாலேயே சொல்லி என்னால மக்கள் கூட்டத்தில் ஈர்க்க முடியாது. செஞ்சதையே மக்கள்கிட்ட போய் சொல்லி மக்களை தன் பக்கம் ஈர்க்கின்ற அந்த அரசியலை வருகிறது இணைந்த அத்தனை உறவுகளும், ஏற்கனவே என்னோடு பயணிக்கிற உறவுகளும் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.